33 கோடி 29 லட்சம் ரூபாய் செலவில் 5 திருக்கோவில்களில் முடிவுற்ற 11 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். தற்போது விவரங்களுடன் இடம் பேசிய அபினேஷ் விவரம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தேவப்பிரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த 2 துறைகள் முடிக்கப்பட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முதலில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் சேலம் மாவட்டம் பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கடையம்பட்டி சர்பாதிவாளர் அலுவலகம் மற்றும் கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாகலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதற்கு பிறகு இந்து சமய அறநிலையங்கள் துறையின் சார்பில் 117 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 14 திருக்கோவில்களில் 18 புதிய திருப்பணிகள் மற்றும் ஓர் அலுவலக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி 33 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 5 திருக்கோவிலில் 11 முடிவுற்ற திட்ட பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் மூர்த்தி, அதே போல சேகர் பாபு, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வேற என்னென்ன நிகழ்ச்சி நிரல் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கு அபினேஷ்? இந்து சமய அறநிலையத்துறை புதிய திட்டப்பணி இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த 2 நிகழ்ச்சி அப்படிங்கிறது காணொலி காட்சி வாயிலாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2 துறையை பொறுத்தவரை இந்து சமய அறநிலையங்கள் துறையில தொடர்ச்சியாக பல்வேறு திருக்கோவில்கள்ல முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அந்த அடிப்படையில இன்றைக்கு இந்த 117 கோடி 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல இந்த 14 திருக்கோவில்கள் பணிகள் திட்டப்பணிகள் முடிவுற்று அதனை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதே போல நான் முன்பே சொன்ன மாதிரி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை சார்பில் 2 மாவட்டங்கள்ல புதிதாக சார் பதிவாளர் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு அதையும் விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.